நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் இந்த அறிவிப்பில் 7783 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், அல்லது அதுக்கு கீழே நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும். இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாவட்டம் என்ன வட்டங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் தந்தை அல்லது கணவன் பேர் கேட்டிருங்க, அதை இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதார இருப்பிட முகவரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரோட கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதையும் டீட்டெயில் இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் ஆதார் எண் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பதார இருப்பிடம் பேரூராட்சியார், நகராட்சியார், மாநகராட்சியார்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னவோ அந்த நேம் அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதார இருப்பிட ஊராட்சி அல்லது கிராமம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் எங்கே அங்கன்வாடி மையம் இருக்குது அந்த காலிப்படத்தை குறித்து அந்த இது விவரம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இதை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி, அதுக்கப்புறம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. பெற்றிருந்தீங்கன்னா ஆம் கொடுத்து அதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன வயசு உங்களுக்கு முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாளின்படி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4வது மாதம் 1/4/2025 படி உங்களுக்கு என்ன வயசோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்று நீங்கள் வச்சுருக்கீங்களா, ஜாதி சான்று இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் பிரிவில் வரீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று உங்ககிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. வாக்காளர் அட்டை அட்டை, குடும்ப அட்டை அல்லது வந்து ஆதார் அட்டை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதோட நம்பரும் இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைகள் மையம் பக்கத்தில் இருக்கீங்களா, அந்த வார்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்களா, அந்த வார்டை தள்ளி இருக்கீங்களா, இல்லை அடுத்த பகுதியில் இருக்கீங்களா கேட்டுப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணிட்டு அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமங்களில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த உங்களுக்கு அந்த குழந்தை மையம் அமைஞ்ச பகுதியில் இருக்கீங்களா, பக்கத்தில் இருக்கீங்களா, இல்லை அடுத்த கிராமத்தில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதையும் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அல்லது கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க, இல்லை மாற்றுத்திறனாளி குழந்தையுடன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை மாற்றுத்திறனாளி கணவருடன் இருக்க பெண் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மாற்றுத்திறனாளியாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார குழந்தைகளோ கணவர்களோ விபத்த நாட்களில் நோய்வாய்ப்பட்டு அந்த படுக்கையில் இருக்காங்க அந்த மாதிரினா நீங்கள் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. அடுத்து 2 குழந்தைகளும் 35 வயசுக்கு உட்பட்ட விதவைகளாக இருந்தால் நீங்கள் டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் இருக்கும், சிக்னேச்சர் பண்ணிடுங்க. இங்கே இடம் நாள் இருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட் கவரில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் இருக்கா, அந்த என்ன வட்டாரத்தில் இருக்குது, நீங்கள் அது நியர்பை இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.